ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சார் இன்றைக்கி அவருடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருந்தாரு. ஸோ என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அதில் இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து போட்டியிட போடுறதில்லைன்றதை தெளிவாக சொல்லியிருந்தாரு. அதேமாரி எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்தது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே ரொம்ப வைரலாக பேசியிருக்காங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை யார் தீர்ப்பாங்கன்னு உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அரசியல் வட்டாரத்தில். என்னன்னா, வரக்கூடிய சம்மரில் கண்டிப்பாக சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரஜினி சார் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடவே கண்டிப்பாக வந்து ஓட்டு கேட்க வரும்போது எல்லார் மக்களும் அதை பற்றி கண்டிப்பாக யோசிப்பாங்க அப்படின்றது எல்லாரோட அரசியல்வாதியோட மைண்ட் செட்டில் இப்போ வந்து பயங்கரமாக ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா, இப்போ ரஜினி சார் இப்போ வந்து ஒரு பற்ற வச்சுட்டார் ஒரு நெருப்பை, அதை நம்ம எப்படியாவது வந்து அணைச்சாகணும். அதாவது ரஜினி சார் இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டாரு. அதை நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா மட்டுமே தான் மக்கள் கிட்ட இருந்து நமக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரஜினி சார் வந்து இப்போ தான் போட்டியிலனாலுமே கூட வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கதான் தான் சொல்லணும். ரஜினி சார் இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, அவர் கட்சி ஆரம்பிக்கலன்றது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுத்திருந்தாலுமே கூட, ஆனால் ரஜினி சாரோட இந்த அறிக்கை ஒன்னே போதும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலி கொடுத்துருக்கு. அவங்க வந்து இப்போ தேர்தலில் அசால்ட்டா வந்து ஒரு கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தோ ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தோ ஜெயிக்க முடியாது, மக்கள்கிட்ட வந்து அவருக்கு அழகா ஒரு மெசேஜை கொண்டு போய் சேர்த்திருக்காருன்றது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியே மாறி இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட அந்த ஒரு மந்திரம், அதாவது யார் வந்து இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற அந்த ஒரு மந்திரம் தான் இப்போ வந்து ரஜினி சாரோடைய அந்த ரசிகருடைய ஓட் பேங்க் கூட வந்து அவங்களுக்கு மாறக்கூடிய ஒரு ட்ரம் கார்டா இருக்கு. ஸோ எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், இப்போ நம்ம கொடுக்க போற தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரியான ஒரு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விதமாக இருந்தால் மட்டுமே மக்கள் கிட்ட நம்மளால செல்வாக்கு வாங்க முடியும், ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரஜினி சார் விட்ட இன்னைக்கு ஒரே ஒரு அறிக்கை மூலியமாவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட அரசியல்வாதியத்தோட தூக்கத்தை பறிச்சிருக்காதான் சொல்லணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சாரோட இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் போட்டியிடல, பட் ஆனாலுமே கூட ரஜினி சார் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதுவும் கரெக்டான டைம்ல கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸோ அரசியல் கட்சி தலைவர் யாரெல்லாம் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படின்றது உங்க அபிப்பிராயம் யார் மேல இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.